ஸ்ரீ குருபியோ நமக. வீதி உலா நேயர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை நேரம். உலகெங்கிலும் இருந்து இதிகாசம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகளின் வழியாக நம் வரலாறு, பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் உயரிய பணியில் எங்களோடு துணை நிற்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதிகம் அறியப்படாத கதை, அறிந்த கதை, இது ரெண்டுத்துக்கும் மேல ஒவ்வொருத்தரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய கதை. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பில்டப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பீடிகை மிகையல்ல அன்பர்களே. நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது நலச்சரித்திரம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நள மகாராஜாவோட கதை தான். மனிதர்கள் எல்லாருமே நாம் பட்ட கஷ்டம் வேற யாருமே பட்டிருக்க முடியாது அப்படின்னு துவண்டு விழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏதாவது ஒரு நிகழ்வுல அவங்க வாழ்நாள்ல வருவது இயற்கை. எல்லா மனிதர்களுமே அவரவர்கள் நிலைமைக்கு ஏற்ப இந்த ஒரு உணர்வை எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பா சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும் போது எப்பேற்பட்ட மனிதருக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? அதுல உன்னுடைய துன்பம்லாம் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா துன்பத்தையும் ஒரே மாலையா கோத்தா மாதிரி ஒரே நிகழ்வா பண்ணி அந்த நலச்சரித்திரத்தை அந்த மாதிரி கஷ்டமான டைம்ல ஒருத்தருக்கு சொல்லும் போது அவங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையாயி அவங்க ஊன்றுகோலா அந்த நம்பிக்கைய ஊன்றி அவங்க எழுந்து வரத்துக்கு இந்த நலச்சரித்திரம் ஒரு முக்கியமான சரித்திரமா நம்ம ஆன்றோர் கொடுத்திருக்காங்க. ஜாதகத்துல 7.5 சனியால படாத பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த நலச்சரித்திரத்தை கேட்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மனிதனோட சுபாவம் நம்ம ரொம்ப அதிகமா தாழாத துன்பத்துல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளை விட அதிகமா துன்பப்பட்டவங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்கன்றத கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு உத்வேகமும் ஒரு புத்துணர்ச்சியும் நிச்சயமா வரும். சோ எப்பேற்பட்டவர்களுக்கும் தேவைப்படக்கூடிய இந்த நள மகாராஜாவின் கதையான நலச்சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களை வணங்கி மகாபாரதத்தின் ஒரு கிளை கதையான நலச்சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். எப்பேற்பட்ட துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த கதையை சொல்பவர்கள், கேட்பவர்கள், படிப்பவர்கள் எந்த விதத்திலேயாவது இதனுடைய உட்கருத்து போய் அவர்களை சேருமானா அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு நிச்சயமான ஒரு ஊன்றுகோலாக இந்த கதை அமையும் என்பது ஆன்றோர் நம்பிக்கை. அதை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த வார கதையை துவங்குவோம். நிடத நாட்டின் மன்னனான வீரசேனனின் மகன் நளன். அவன் அழகு, அறிவு, வீரம் இதெல்லாம் இருந்தா கூட அவன் கருணையினாலையும் பொறுப்பினாலையும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கையும் அபிமானத்தையும் பெற்றிருந்தான். அப்படிப்பட்ட நளன் அவன் நல்லாட்சி நடத்துற அந்த ஊர்ல எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவன் நந்தவனத்துல நடந்து வரும்போது ஒரு அன்னப்பறவை அடிபட்டு அங்க விழுந்து கிடந்தது. அதை பார்த்து ரொம்ப பதறி போய் அது கிட்ட எடுத்து பார்த்தா அது அடிபட்டிருந்தது. அதை தொடச்சு அதுக்கு மருந்து போட்டு அந்த காயத்துல இருந்து அதை காப்பாத்தி அந்த அன்னப்பறவைய பாக்குறான். அப்ப அந்த அன்னப்பறவை சொல்லுது, என் மேல இவ்வளவு கருணையும் ஒரு அன்பும் காமிச்சு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அன்னமே நீ எங்க போறன்னு கேக்குற. நளன் கேக்குறான் அந்த அன்னத்துக்கிட்ட. விதர்ப நாட்டு மன்னனான பீமசேனனின் மகள் தமயந்தி அவளுடைய சுயம்வரத்துக்காக தேவர்களை அழைக்க நான் தேவலோகம் போயிட்டு இருந்தேன். அப்ப அடிபட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது இந்த அன்னம். அன்னம் நளன் கிட்ட கேக்குது, எங்களுடைய அரசியான தமயந்தியை பற்றி நீ அறிய மாட்டாயா? ஆய கலைகள் 64 தேர்ச்சி பெற்றவ, அழகு, அறிவு எல்லாமே பூரணமா நிறைந்த ஒரு வீரமான ஒரு பராக்கிரமமான
பெண் அவ. அவளுக்காக தேவர்களும் அரசர்களும் போட்டி போட்டு இருக்கிற ஒரு சுயம்பரத்துல நீங்க கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பதான் யோசிக்கிறான். தனக்கான அழைப்பிதழ் கூட வந்த மாதிரி இருக்கு, அப்படின்னா நானும் போகலாமான்னு அவளை பற்றிய சிந்தனை அவனுடைய மனசுல வேரூன்றது. அப்போ இந்த அண்ணன் கேக்குது, நான் வேணா உனக்காக தூது போட்டுமா, அங்கே வர்ற அத்தனை அரசர்களும் தேவர்களுக்கும் இடையே உனக்கான ஒரு ஒரு பிம்பத்தை அவன் மனசுல நான் பதிய வைக்க முடியும், அதனால உனக்காக நான் வேணா தூது போட்டுமா அப்படின்னு கேக்குது. அவன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுறான். அந்த அன்னம் தமயந்தி கிட்ட தூது போகுது. தமயந்திய தனிமையில சந்திச்சு அந்த அன்னம் நளனுடைய வீர தீர பராக்கிரமத்தெல்லாம் எடுத்து உரைக்குது. அவனை காணாமலேயே தமயந்திக்கு நளன் மேல ஒரு காதல் ஏற்படுது. அவன் எப்படி இருப்பான், என்ன சொல்லுவான், அவனை எப்படி அடையாளம் காண்றது, அந்த சுயம்பர மண்டபத்துல அத்தனை பேருக்கு நடுவுல அவன் எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு யோசனை பண்ணி அவனுக்கு தான் மாலை போடணுன்ற தீர்மானத்துல தமயந்தி இருக்கான். ஒரு நாள் ஒரு முனிவர் காட்டுல இரவு நேரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இருளும் பனியும் சூழ்ந்த நிலையில அவரால் பயணம் பண்ண முடியாதுன்றத உணர்ந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணு கெட்டின தூரத்துல ஒரு குடில் ஒண்ணு தெரியுது. அவர் அங்க போகும்போது பார்த்தா ஆகுகன் ஒரு வேடவன், அவனுடைய குடில் அது. அப்ப அவர் போய் உதவி கேட்கிறார் அந்த வேடுவன்ட்ட. எனக்கு இரவு நேரத்துல இனிமே பயணம் பண்ண முடியாத மாதிரி இருக்கு, நான் இன்னைக்கு ஒரு இரவு தங்குறதுக்கு எனக்கு உங்க குடில இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் உண்ணுவதற்கு உணவும் அவருக்கு தங்குவதற்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த குடில 2 பேரு தான் தங்க முடியும், சின்ன குடில் அது. அதனால முனிவருக்கு அங்க படுத்து உறங்குவதற்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டு கணவனும் மனைவியுமான அந்த வேடுவ தம்பதிகள் வீட்டு வெளியில தங்கறதுக்காக கிளம்பி வராங்க. அப்போ அங்க ரொம்ப பனி காரணமாக அந்த வேடுவன் சொல்றான் மனைவி கிட்ட, உன்னால இன்னைக்கு இரவு ஃபுல்லா இந்த பனியில குளிர்ல இங்க வெளியில படுக்க முடியாது, அதனால நீ குடிலுக்குள்ளேயே போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்போ அவ அது எப்படி என்னால முடியும்னு யோசிச்சோன்னு, இல்ல அதுதான் உனக்கு நல்லது, இங்க உன்னால படுக்க முடியாது, எனக்கு உன் மேல பூரண நம்பிக்கை இருக்கு. அவன் வார்த்தைகளை கேட்டு ரொம்ப நெகிழ்ந்து போன அந்த முனிவர், நான் உங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தான் அடுத்த ஜென்மத்துல இந்த அன்னப்பறவையாகவும், வேடுவன் ஆகுகன்ற அந்த வேடுவன் நள மகாராஜா ஆகவும், அவனுடைய மனைவி தமயந்தியாகவும் பிறந்திருக்கிறதா நம்புறோம். அதனாலதான் இந்த அன்னம் நளனுக்கும் தமயந்திக்கும் நடுவுல தூது போய் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அப்போ நளனுடைய மாளிகையில தேவர்கள் எல்லாரும் நளனை தேடி வராங்க. அவங்க சொல்றாங்க, மகாராஜனே எனக்கு ஒரு உதவி வேணும்னு, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த தேவர்கள்லாம் சொல்றாங்க, நாளைக்கு தமயந்திக்கு நடக்கவிருக்கிற சுயம்பரத்துல நாங்கள்லாம் கலந்துக்கிறோம், அதனால எங்களுக்காக நீங்க தூது போய் தமயந்தி கிட்ட எங்கள்ல யாராவது ஒரு தேவரை அவளுடைய துணைவனா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்க தூது போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப நளன் திடுக்கிட்டு அவன் சொல்றான், நானும் அந்த சுயம்பரத்துல கலந்துக்கலான்னு இருக்கேனே, நான் எப்படி உங்களுக்காக தூது போறது அப்படின்னு சொல்றான். அவன் கேட்ட கேள்விக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு உதவி வேணும்னு கேட்டோம், சொல்லுங்க செய்யறேன்னு சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க இதை மறுத்தா எப்படி, அதனால நீங்க போய்தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்துறாங்க. அப்ப இவன் சொல்றான், நான் எப்படி அங்க இத்தனை பேரை தாண்டி நான் போய் தமயந்திய சந்திக்கிறதுன்னு, நாங்க உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறோம், நீங்க யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க, தமயந்தியால மட்டும்தான் உங்களை பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு தனிமையான இடத்துல போயிட்டு நீங்க கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உதவுறாங்க. அதன் பேர்ல நளனும் என்ன பண்றான், தமயந்திய சந்திக்கிறதுக்கு விதர்ப நாட்டுக்கு போகிறான். நளன் தனிமையில போய் தமயந்திய சந்திச்சு அவன் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கிறான் தன்னை,
நான் தான் வந்து நிடத நாட்டு மன்னன் நளன் அப்படின்னு. அவன் அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன் முதல்ல அவன் அப்பதான் பாக்குறான். அப்புறம்தான் தமயந்திக்கே தெரியுது, நாம மனசுல யாரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சோமோ அந்த மன்னன் நளன் வந்து இவன் தான் அப்படின்னு. அப்பதான் அவனை உருவமா பாக்குறான். அவன் மனசுல அந்த விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்து அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் பார்க்காமலேயே இதுவரை இருந்த உணர்வு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் ஊர்ஜிதப்படுது. அந்த காதல் இன்னும் நெருக்கமா ஆகுது. அப்போ இவ வந்து தன்கிட்ட சுயம்பரத்துக்கு முன்னாடியே நான் உன்னை விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நலன் வந்திருக்கான்னு நினைச்சு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்பவே வந்து சுயம்பரம் தேவையில்லையே, இப்பவே நம்ம மணாளனை தேர்ந்தெடுத்துடலாமே அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்துல நலன் வந்து சொல்றான், தேவி நான் வந்து தேவர்களுக்காக தூது வந்திருக்கேன். நாளைக்கு சுயம்பரத்துல தேவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அவங்கள நீங்க யாராவது ஒருத்தரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிதான் அவங்களுக்காக தூது வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவ காதுல அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊத்தினா மாதிரி இருந்தது. அவ சொல்றா, சுவாமி நான் உங்களை இன்னைக்குதான் முதல்ல பாக்குறேன். ஆனா என் மனசுல நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன் நீங்க தான் என்னுடைய கணவர்னு. அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு மட்டும்தான் மாலை இடுவேன்னு அப்படின்னு கடுமையா சொல்லி அனுப்பிச்சுடுறான். அப்போ நலனுக்கு ஒரு விதத்துல மனசுல சந்தோஷம். நாம விரும்பின பெண்ணை உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தேவர்களே ஆனாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு அவருக்கு மனசுல ஒரு சந்தோஷம். அதை போய் அப்படியே வந்து திரும்பி தேவர்களை போய் சந்திக்கும் போது அப்படியே சொல்றான், நான் போனேன், நான் இப்படி சொன்னேன், அவங்க இப்படி பதில் கொடுத்தாங்க அப்படின்னு. சரி ஓகே, அப்ப நாளைக்கு நாம எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் ஆறுது, அவங்க எல்லாம் சுயம்பர மண்டபத்துக்கு வந்தாச்சு. நலன் வந்து என்ன நடக்குமோ எப்படி ஆகுமோ யார் கோவப்படுவாங்களோ இப்படியெல்லாம் பல கவலைகளோடையும் கேள்விகளோடையும் படபடத்த வண்ணம் வரான். சுயம்பர மண்டபம் உள்ள வந்த உடனே பார்த்தா தேவர்கள் எல்லாரும் நலன் மாதிரியே ஒருமித்த உருவமா அங்க ஒரு 7-8 நலன் நிக்கிறாங்க. நம்மளுக்கே நம்ம யாரு தேவர்கள் யாருன்னு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியலையே, எப்படி வந்து தமயந்தி கண்டுபிடிப்பா, அவ எப்படி கரெக்டு ஆள் யாருன்னு தேர்ந்தெடுப்பா, அவ யாரோ ஒரு தேவருக்கு மாலை போட்டுட்டானா அப்படின்ற பயத்துல அவனுக்கு உள்ள சொல்ல முடியாத பதட்டம். அப்படி இருக்கும்போது மண்டபத்துக்குள்ள பூமாலையோட தமயந்தி உள்ள வர. வந்த தமயந்தி இப்படி கண்களுக்கு அங்க இருக்கிற ஏகப்பட்ட மன்னர்களுக்கு நடுவுல தேவர்களுக்கு நடுவுல அப்படியே நலன் எங்கேன்னு தேடிட்டே வரா. அங்க ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது 7-8 பேர் ஒரே மாதிரி நலனுடைய உருவத்துல இருக்காங்க. யாரு சரியான நலன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறவ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தன் மனசை ஒருநிலைப்படுத்தி யோசனை பண்ணி பாக்குறான். அப்ப அவளுக்கு வந்து ஏற்கனவே இருந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு யுக்தி ஒண்ணு தெரிஞ்சிருந்தது. தேவர்களுக்கு வந்து கால் வந்து நிலத்துல பதியாது, அவர்களுக்கு நிழல் விழாது, கண் இமைக்க மாட்டார்கள், உடம்புல வந்து அந்த சூடுனால வேர்வை அந்த மாதிரி வந்து அவங்களுடைய சீதோஷண நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள். அதனால நீ வந்து இதெல்லாம் வச்சு தேவர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவ வந்து படிச்சிருக்கான். அதை வச்சு அவ வந்து கிட்ட போய் பார்க்கும்போது நலன் ஒருத்தனுக்கு தான் இந்த விதமான அறிகுறிகள்லாம் இல்லாம இருந்தது. அது மட்டும் இல்லாம அவன் உடல் சூட்டின் காரணமாக அவன் கையில கொண்டு வந்திருந்த அந்த பூ மாலையில இருக்கிற மலர்கள் இலைகள்லாம் வாடி வதங்கி உதிர்ந்து போற மாதிரி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப வேர்க்காம செய்யாம அப்படியே கண்ணிமைக்காம எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு கரெக்ட் நலன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அந்த நலனுக்கே மாலையிட்டான். அவன் ரொம்ப பூரிச்சு போயிட்டான். எனக்கே வந்து இத்தனை பேருக்கு நடுவுல வந்து நான் யாரு தேவர்கள் யாருன்னு கன்ஃபியூஷன் வர்ற மாதிரி இருக்கு.
நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டுரும். திருமணம் நல்லபடியா முடிஞ்சிடுது. அப்போ அந்த தேவர்கள்லாம் வந்து அவங்களுடைய திருமணத்திற்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வரமா சொல்றாங்க, நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒன்றா எப்பவும் ஒருவர் மேல் ஒருவர் ஒருமித்த கருத்தா ஈருடல் ஓர் உயிரா எப்பவும் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். அவங்க அப்புறம் வந்து நலனை பார்த்து சொல்றாங்க, எந்த ஆண்மகனும் தான் விரும்பும் ஒரு பொண்ணு கிட்ட இன்னொருத்தருக்காக தூது போவாங்களா? அப்படி இருந்தும் நீ வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நீ வந்து தேவர்களுக்காக தூது போனே, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும், உனக்கு நாங்க நிறைய வரம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு நிறைய வரம் கொடுக்குறாங்க. அதுல தர்மராஜன் வந்து யமதர்மன் வந்து அவருக்கு வந்து சமையல் கலையின் எல்லா சூட்சமங்களையும் அவருக்கு வந்து சிறந்த சமையல் நிபுணர் ஆவறதுக்கான மொத்த வரத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்குமே வந்து சமையல்ல சிறந்தவர்களை அந்த பக்குவத்தை நலபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நலனுக்கு ஒரு சிறந்த சமையல் பக்குவம் வந்தது வந்து யமதர்மராஜன் கொடுத்த வரத்தால. அதே மாதிரி அக்னியும் வருணனும் நலனுக்கு வந்து வரம் கொடுக்கறாங்க. எந்த இடத்துலயும் அக்னியும் தண்ணியும் இல்லாம சமைக்கவே முடியாது. ஆனா நலன் மட்டும் எந்த இடத்துலயும் இது ரெண்டும் இல்லாம கூட அவனால சமைக்க முடியும். ஏன்னா நினைச்ச மாத்திரத்துல அக்னி தேவர் வந்து அக்னியையும் வருண தேவன் வந்து நீரையும் சமையலுக்கு தேவையான பதத்துக்கு அவங்களால கொடுக்க முடியும். அதே மாதிரி குதிரை ஓட்டுவதுல ரொம்ப சிறந்த நிபுணன் வந்து நலன். அந்த மாதிரி யாராலுமே குதிரை ஓட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது வாயு தேவன் வந்து அதுலயும் வாயு வேகத்துல காற்றை மிஞ்சக்கூடிய ஒரு வேகத்துல குதிரை ஓட்டக்கூடிய அந்த வரத்தை வந்து வாயு தேவன் கொடுக்குறாரு. இப்படி தேவர்கள்லாம் அருள் மழை பொழியறாங்க. எல்லாருமே வந்து நிறைய வரம் கொடுத்து இவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படி நடந்த இவர்களுடைய திருமணம் அப்புறம் என்ன ஆச்சு? ஃபேரி டெய்ல் மாதிரி தே லிவ்ட் ஹாப்பிலி தேர் ஆஃப்டரா, இல்ல அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சாங்களா? அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க? இவங்களுடைய வாழ்க்கை கதை எப்படி எல்லோருக்கும் ஒரு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கு அப்படின்றத வரும் வாரத்துல தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.